சென்னை திருவொற்றியூரில் பள்ளி செல்ல ஷேர் ஆட்டோவில் ஏறிய 6ஆம் வகுப்பு மாணவிக்கு ஓட்டுநர் பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். இப்போ அந்த மாணவியோட நிலைமை எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல். நிச்சயமாக ராதிகா, அதாவது திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில காலை நேரங்களில அதிக அளவில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய வேலையில அதிகமான பேருந்துகளிலும் ஷேர் ஆட்டோகளிலும் மாணவர்கள் பயணம் செய்து வராங்க. இந்த நேரத்துல ஒரு 6ஆம் வகுப்பு மாணவியை ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவில் ஏற்றி அந்த மாணவியை பாலியல் சீண்டல் கொடுத்து அந்த மாணவி சத்தம் போடவே அந்த மாணவியை கீழே தள்ளி விட்டு ஆட்டோவை எடுத்து சென்ற சம்பவம் திருவொற்றியூரிலே பெற்றோர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் இந்த 6ஆம் வகுப்பு மாணவி வசித்து வருகிறார். இந்த மாணவி அங்க திருவொற்றியூர் பெரியார் நகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல இன்று காலை பள்ளிக்கு செல்ல ஷேர் ஆட்டோவில் திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியிலிருந்து ஷேர் ஆட்டோவில் ஏறியுள்ளார். ஏறிய சில நிமிடங்களிலேயே அந்த மாணவியை முன்னே அமருமாறு பின்னே ஏறிய மாணவியை பின் இருக்கையில் ஏறிய மாணவி முன்னே இருக்கையில் அமருமாறு ஆட்டோ ஓட்டுநர் கூறியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த மாணவியும் முன்னே அமர்ந்த போது மாணவிக்கு பாலியல் தீண்டல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவி சத்தம் போடவே ஆட்டோவை வேகமாக ஓட்டிய அந்த ஓட்டுநர் ஆட்டோவில் இருந்து மாணவியை கீழே தள்ளிவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றுள்ளார். மாணவி கீழே விழுந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் மீட்டு அந்த மாணவிக்கு முதலுதவி செய்து மாணவியின் பெற்றோருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தற்போது பெற்றோர்களும் அந்த காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு மாணவியிடம் விசாரணை செய்த போது அந்த சம்பவம் குறித்து அந்த மாணவி அழுதபடியே அவர்களிடம் தகவலை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் ரஜினிஷ் தலைமையிலான உதவி ஆய்வாளர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது தொடர்ந்து மாணவிகள் பெண்கள் பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்டு அது பாலியல் சீண்டலை ஏற்படுத்தக்கூடியவர்களின் மீது அரசாங்கமும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் கூட இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் திருவொற்றியூர் பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கும்மிடிப்பூண்டியில் இதே போல ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டு அந்த நபருக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அதாவது மாணவிகள் பள்ளிக்கு செல்ல அனுப்பவே அந்த பெற்றோர்கள் தற்போது ஒரு அஞ்சக்கூடிய நிலைதான் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. ராதிகா.